இவ்ளோ பெரிய சம்பவம் நடந்தா யாருக்குமே இப்படிதான்டா தோணும். முதல்ல மத்தவங்க மேல கோவம் வரும், அப்புறம் தன் மேல கோவம் வரும், அப்புறம் சுய இரக்கம். இது எல்லாமே தான் நீ மனுஷனா இருக்கிறதுக்கான அறிகுறி. வீட்டுக்கு போலாம்ல? போலாம் போலாம். பட் நான் உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். இப்ப என்னல சொல்லணும் உனக்கு? இது வரைக்கும் நான் எது பேசினாலும் அது உன் காதுல விழாது, உன் மனசுலயும் ஏறாது. ஆனா இப்ப நீ நிதானமா இருக்க. இப்ப நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளு. இல்ல இப்ப உனக்கு என்ன சொல்லணும்? ரத்னா சொல்றத நீ கேட்டியா? இல்ல அவ அந்த அறிவு மேல இருக்கிற காதல்ல முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காள. இல்ல, நீ அறிவுதான் கொலை பண்ணிருப்பாருன்னு எப்படி நம்புற? இல்ல அதுக்குதான் அம்புட்டு சாட்சி இருக்கலாம். அவன் சட்டையில எப்படி இல்ல ரத்தக்கரை வந்துச்சு? இங்க பாரு சண்முகம், ஒருத்தன் கொலை பண்ணிருந்தாதான் அவன் மேல ரத்தக்கரை படணும்னு அவசியம் இல்ல. அவர் அவளை பார்க்க போனா கூட அவர் மேல ரத்தம் படலாம்ல. ஜஸ்ட் உன்னோட கோபம், சுய பச்சாதாபம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் யோசி. உன்னை விட அறிவை பத்தி ரத்னாவுக்கு நல்லாவே தெரியும். அவதான் அவனை நுணுக்கமா கவனிச்சிருப்பான். அதனால ஒருவேளை அவ சொல்றது உண்மையா இருந்தா, இல்ல ஒருவேளை அறிவு கொலை பண்ணிருக்க மாட்டாருன்னு அவதான் சொல்றாளே, அதுல 1% உண்மை இருந்தா நீ என்ன செய்வ? எதுக்குல அவன் ஆருக்கிட்டையும் சொல்லாம முகூர்த்தத்துக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி மண்டபத்தை விட்டு போனான்? எதுக்கு போனாரு? அதுவும் எதுக்காக மாலத்திய பார்க்க போனாரு? இந்த மாதிரி 1000 கேள்வி இருக்குடா. இதுதான் நடந்திருக்கும், இப்படிதான் அது இருந்திருக்கும்னு நீயும் கற்பனை வேணா பண்ணிக்கலாம். ஆனா அங்க நடந்தது என்னங்கிற உண்மை யாருக்கு தெரியும்? ஒண்ணு மாலத்தி வந்து உண்மையை சொல்லணும், ஆனா அவ செத்து போயிட்டா. விட்டா அறிவுக்கு தானே உண்மையா நடந்தது தெரியும். இப்ப என்ன? நம்ம நேரா அறிவை போய் பார்ப்போம், அறிவு கிட்டயே கேட்போம். அவர் சொல்றத வச்சு என்ன நடந்திருக்கும்னு நாம ஒரு டெசிஷனுக்கு வருவோம். ரத்னா ஒரு பொண்ணு, அவளுக்கு உள்ளுணர்வு ஜாஸ்தி. அவளோட உள்ளுணர்வுக்கு ஒரே ஒரு தடவை நீ மதிப்பு கொடுக்கணும். ரத்னாவுக்காக ஒரே ஒரு தடவை நீ அறிவை மீட் பண்ணணும். செய்வியா? ப்ளீஸ்.